நாங்கள் கொஞ்ச நேரம் ஜெபிக்க வச்சிருக்கா ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு சில நிமிஷங்களுடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை கூறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு என்னோடு பேசும். வசனம் கேட்குற பிள்ளைகள் வசனம் சொல்ல அடிமை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஓடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு கர்த்தருடைய விருப்பத்தை நாம் வாசிக்கிறோம். என்ன போட்டிருக்குது? வாசிங்க வைப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்கிறவர் யார் தெரியுமா? நம்முடைய பரிசுத்தர் சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் நான் என்ன செய்யணும்? இப்போ நான் தங்கணும். நான் தங்கருக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவங்க எனக்கு உண்டாக்கணும் அப்படி சொல்லி கர்த்தர் மோசேட்ட விரும்புகிற விருப்பத்தை தெரிவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் தூரத்திலிருந்தே பேசிக்கிட்டு இருந்தார், தூரத்திலிருந்தே உறவு வச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அந்த உறவை புதுப்பிக்கிறது கிடையாது, உறவை பலப்படுத்தும்படியாக அந்த உறவை ஸ்ட்ராங் ஆக்கும்படியாக என்ன செய்கிறேன்னா நான் வந்து உங்கள் நடுவில் தான் வாசம் பண்ணுன்றேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்றைக்குமே தேவனை தூரத்தில் வச்சு பார்க்கவே கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். எங்கேயோ இருக்கிறான்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய ஜெபத்தில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதான்னு சொன்ன மாத்திரத்தில் நம்முடைய எண்ணங்களை என்ன வச்சுக்கிறோம்? அவர் தூரத்தில் பரலோகத்தில் இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் அவரை ஜெபிக்கிற பொழுது உங்கள் முன்னாடி இருக்கிறான்னு சொல்லி நினச்சி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் நடக்கைகள், உங்களுடைய சகல காரியங்களும் கர்த்தரினை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், என் நடத்துகிறான்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். திருடுகிறவன் இனி திருடாமலும் பொய் சொல்ல பொய் சொல்லாமலும் இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கிட்டே வருவார். அப்படி சொல்லும்போது நாம் இப்படி செய்யாமல் இருக்கணுங்கன்னா நம்ம என்ன தான் செஞ்சு கேட்டிங்கன்னா என் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார் அப்படி இருந்தாருன்னா நான் கண்டிப்பாக எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருக்கு மீறி செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் விரும்புகிறாரு என்ன விருப்பம்னா அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணி எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. கர்த்தருக்கு சொல்லணும். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தமுள்ள தேவன், அதில் மகா பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தர் 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 என்று பரிசுத்த தூதர்களாய் போற்றப்படுகிற தேவன். அதனால தான் ஒரு நாளில் முதல்ல மோசையை சந்திக்கும் போது என்ன சொன்ன தெரியுமா? மோசே இது நீ நிற்கிற இடம் 3-4 வாசித்து பாருங்களேன். என்ன போட்டிருக்குது? 3-4 5வது வசனம். சேராயாக கலட்டி போடு. இவர் வந்த மாத்திரத்தில் அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா மாறிடுச்சு? இந்த கர்த்தர் வந்தார்னா அந்த இடமே முற்றிலும் ஒரு சேஞ்ச் ஆகும், மாறி போயிடும். இந்த பரிசுத்தர் வந்த மாத்திரத்தில் அந்த பூமி எப்படிப்பட்ட பூமியாக மாறிச்சு? பரிசுத்த பூமியாக மாறிச்சு. இப்போ இந்த பரிசுத்த பூமியில் மோசி செருப்போடு நிற்கிறனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிற்கிற இடத்துல செருப்பை கட்டுரு. வேண்டாம், செருப்போடு நிற்காத, அது ஒரு கேடு, அது ஒரு பக்தி கேடு. அதனால் செருப்பை காட்டு. இப்போது ஆண்டு பேசுகிறார். அப்போது இந்த முட்செடியின் நடுவில் தோன்றினவர் மோசேட்ட முதல்ல தம்மை வெளிப்படுத்தும் போது இந்த பூமியை குறித்து சொல்கிறார், பரிசுத்த பூமி. ஆனால் அவரை குறித்து சொல்ல, நான் பரிசுத்தர்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. அவர் பரிசுத்தர் வந்ததுனால இப்போ இந்த பூமி பரிசுத்த பூமி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் மோசேட்ட நல்லா பேசி எகிப்துக்கு அனுப்பிச்சு எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவிச்சு செங்கடலை கடந்து ஏலிமை கடந்து இப்போ சீனாய் வனாந்தரத்தில் வந்து ஜனங்கள் பாளையம் இருக்கிறாங்க. யாத்ராமம் 19ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்து வரைக்கும் நாம் வாசிக்கிற பொழுது இங்கு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் இப்போது தம் ஜனங்களுக்கு தம்மை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்த போகிறார். அப்படி பிரத்யட்சமாய் வெளிப்படுத்த போகிறதுனால
இந்த ஜனங்கள் தனக்கு ஏற்ற மேட்சாக இருக்குன்னு பார்க்குறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அவங்க நடுவில் வாசம் பண்ணணும்னு ஆசைப்படன்னு சொன்னவர், அவர் வந்த மாத்திரம் வந்த பூமி பரிசுத்த பூமி. அதுக்கடுத்து இப்போ 19ஆம் அதிகாரத்தில் நான் ஜனங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? பிரத்யட்சமாக என்னை வெளிப்படுத்த போகிறேன். அதனால 10ஆம் வசனத்தை வாசிங்க. மோசையை நோக்கி போய், நல்லா கவனித்து பாருங்க, ஆண்டவர் மோசேட்டு சொல்லும்போது அவர்களை பரிசுத்தப்படுத்து. அப்போ இவர் பரிசுத்தராக இருக்கணும், எனக்கு ஏற்ற பரிசுத்தம் அவங்களுக்கு வேணும். 2 மேட்சாக இருந்தால் தான் அங்கே இணையும். அல்லேலூயா. இல்லாட்டா அசுத்தமும் பரிசுத்தமும் ஒட்டவே ஒட்டாது. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் பரிசுத்தப்படுத்துன்றார். அப்புறம் 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலை மேல் இறங்குவார். அவர் தான் சொல்றார், சீனாய் மலையில் இறங்க போகிறேன், அதனால ஜனங்கள் என்ன செய்? பரிசுத்தப்படுத்து. இப்போ ஒவ்வொரு காரியங்களும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 12ஆம் வசனத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். அடுத்து பாருங்க, அவர் இறங்கி வர்ற மலையை யாராவது ஒருத்தர் தொட்டானா செத்து போயிடுவான், கொல்லப்படுவான். அதுக்கடுத்து ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாய் கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனாலும் சரி உயிரோடு வைக்கப்படலாகாது. எவ்வளவு பெரிய கண்டிஷன் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் கும்பிட்டு வந்த தெய்வங்களாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நான் இப்போது 3வது தலைமுறை கிறிஸ்தவன். ஆனால் எங்கள் தாத்தா அவங்க முனியாண்டி என்ற தானியர். ஸ்தோத்திரம். இப்போ அவங்க கும்பிட்டு, அவங்க அதாவது கல்யாணத்துக்கு அடுத்து அவங்க முனியாண்டி தானியல் ஆகிட்டாங்க. அவங்க கும்பிட்டு அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவங்க கும்பிடும்போது இன்றைக்கி அந்த சாமி கும்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கும்பிடும்போது நினச்சிவாங்க, சுருட்டு இது கண்டது கடியெல்லாம் வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு தான் போய் கும்பிடணும். அந்த சாமி தண்ணி அடித்தா தான் அந்த சாமியை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் பரிசுத்தருங்க. இவர் ஒரு இடத்துக்கு வந்தார்னா அந்த இடத்த போய் அந்த மலையை போய் இவரை தொட்டால் போதும், ஒரு அம்பு எரிஞ்சு அந்த அம்பு எப்படி தெரியுமா, அவன் சரித்திரம் இந்த பக்கம் நுழைஞ்சு அந்த பக்கம் ஊடுருவி போயிடுமா, அப்படி அவனை அம்பு எரிஞ்சு கொல்லணுமா. அல்லேலூயா. அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன். ஒருத்தனும் இந்த மலைக்கு மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி பக்கத்தில் நினைச்சக்கூடாது, அடிவாரத்து பக்கத்தில் வரவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மோசையை நோக்கி வராதபடிக்கு அவர்கள் அநேகர் அழிந்து போகாதபடிக்கு உறுதியா எச்சரி. இவ்வளவு பரிசுத்தமுள்ள தெய்வம், இவ்வளவு பயங்கரமான தேவன். இவர் சொல்றாரு, இன்னைக்கு மோசே இஸ்ரேல் ஜனங்கள் நான் இன்னைக்கு நடுவில் வாசம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த தேவன் பயங்கரமான தேவன். அவர் வந்தார், அவர் வந்த மலை கூட தொடக்கூடாதவர். இப்போது இந்த ஜனங்கள் நடுவில் தங்கன்னு ஆசைப்பட்டார். ஸ்தோத்திரம். இப்போ என்ன செய்கிறாங்க? எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்தை ரெடி பண்ணுறாங்க. ஆசாரிப்பு கூடாரத்தில் அவர் வாசம் செய்யும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நல்ல ஒரு பிரகாரம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம், அதில் கேருபின் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, அந்த 2 கேருபின்களுக்கு நடுவில் மோசேட்ட அவர் இருந்து பேசுவார். மோசே அங்கே சத்தத்தை கேட்பான். ரெடி பண்ணியாச்சு. இப்போது அநேக பிரமாணங்களை அந்த இடத்துலேருந்து ஆண்ட சொல்கிறார். மாலையிலேருந்து சொன்னார், இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல கேருபின்கள் மத்தியில் அவர் தன்னுடைய சத்தத்தை தோணிக்க பண்ணி மோசையோடு பேசினார். அநேக பிரமாணங்களை சொல்லிகிட்டே வரார். சொல்லிகிட்டே வந்தவர் இப்போ என்ன செய்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாளையத்தில் அவர் வாசஸ்தலத்தில் வாசம் பண்ண, கூடாரத்தில் வாசம் பண்ண விரும்பின கர்த்தர்
இப்போது அவர் என்ன சொல்கிறார் சொல்லி கேட்டிங்கன்னா, உபாகமம் 23 12 13 14 வசனத்தை வாசிக்கிற பொழுது இப்போ அவர் சொல்லுகிற காரியம் அருமையான ஒரு காரியம் சொல்கிறார். ஸ்தோத்திரம். கொஞ்சம் வருங்க. என்னாகமம் 5:23 முதல்ல வாசிங்க. என்னாகமம் 5:2-3 வாசி. சாரி, என்னாகமம் 5 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அவர்களை பாளையத்துக்கு புறம்பாக்கி விட கடவீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீட்டுப்பட்டவர்கள் எங்கே இருக்கக்கூடாது? பாளையத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அதாவது பாளையம்னா ஊர்னா இப்படி கட்டட ஊர் கிடையாது. அவங்க எல்லாருமே பண்ணிச்சுன்னா டென்ட்டு போட்டு தான் 6 லட்சம் கூட 6 லட்சம் டென்ட்டு போட்டிருக்காங்க. டென்ட்டு போட்டு அவங்கவுங்க டென்ட்டுக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே குடியிருக்கிறாங்க. நடுவில் ஒரு பெரிய டென்ட்டு, அதான் ஆசரிப்பு கூடாரம். ஹல்லேலூயா, நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ பரிசுத்தமுள்ள தேவன் இப்போ நடுவில் வாசம் பண்ணார். இப்போ இந்த பரிசுத்தமுள்ள தேவன் இப்போ என்னச்சுன்னா, பாளையத்துக்குள்ளே நான் வரப்போகிறேன், குடியிருக்கிற இடத்துக்கு நான் வரப்போகிறேன். ஹல்லேலூயா, குடியிருக்கிற இடத்துக்கு வந்து நான் உலாவ போகிறேன். அதனால தீட்டுப்பட்டவர்கள் என்ன செய்யக்கூடாது? பாளையத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? தீட்டுப்பட்டன்னா நீங்கள் தீட்டுப்பட்டதை குறித்து லேவியராம் 18 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதாவது இவங்க போய் குடியேற போகிற ஜனங்கள் கானானியர்கள், அவர்கள் பயங்கரமான அசுத்தமான காரியங்களை செய்கிறாங்க. மிருகத்தோட குடும்பம் நடத்துறது எவ்வளவு மோசமான காரியம். ஆணை திருமணம் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து தகப்பனுடைய மனைவியை சேர்த்துக்கிறது. விளங்கும் நினைக்கிறவங்களுக்கு, அதாவது தன் தாய் இல்லை, தகப்பனுக்கு இன்னொரு மனைவி, அந்த மனைவி என்ன செய்வேன் சேர்த்து. இப்படிப்பட்ட பொல்லாத அசூசியான காரியங்களை இந்த கானானில் இருக்கிறவங்க செஞ்சு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், தேசம் தன் ஜனங்களை கக்கி போடாதபடிக்கு தீட்டுகளை என்ன செய்யணும்? தேசத்தை விட்டு அகற்றணும். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஒரு தீட்டு இங்கே ஒரு ஆண்டவர் சொல்கிறார், குஷ்டரோகி, பிரேமி உள்ளவன், சவத்தினால் தீட்டுப்பட்டவன், இவங்க எல்லாரும் என்னச்சுன்னா புறம்பாக்கணும். நீங்கள் வேறு வாசித்து பார்க்கும்போது யாத்திராமத்தில் வாசிப்பு பெரிய டீட்டெயிலாக சொல்லிகிட்டே வருவார். ஊர் பிராணிகளில் அசுத்தமான தொட்டம் ஒருத்தன் தீட்டுப்பட்டவன், அவன் சாயந்தரத்து வரைக்கும் என்ன செய்யணும்? வெளியில் இருந்துச்சு குளிச்சுட்டு தான் டென்ட்டுக்கு கூடாரத்துக்கு வரணும். செத்த சவத்தை ஒருத்தன் தொட்டுட்டானாலும் சரி, அவன் தீட்டுப்பட்டான். ஒருத்தன் மேலே தீட்டுப்பட்டவன் எச்சி துப்பிட்டான்னு அவனும் தீட்டுப்பட்டவன். எவ்வளவு மோசமாக இருந்தது அந்த காலத்தில் கண்டிஷன். இவ்வளவு கண்டிஷனில் வாழ்ந்தாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னா, தீட்டுப்பட்டவன் ஒருத்தன் கூட எங்கே இருக்கக்கூடாது. அப்படி தீட்டுப்பட்டவன் இருந்தால் நான் அந்த பாலத்துக்குள்ளே உலாவி வரும்போது எனக்கு பிடிக்காது. அதனால நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? பரிசுத்தமான தேவன் நடுவில் வாசம் பண்ணுறேன். நடுவில் வாசம் பண்ணுற தேவன் நான் இப்போ பாளையத்துக்குள்ளே உலாவ போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள்கிட்ட நெருங்கி வரார் பாருங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவர் இன்னும் காரியங்களை சொல்கிறார். இதான் நான் வாசித்த நம்ம உபாகமத்தின் புத்தகம் 23 சொன்னேன். 12, 13, 14 வாசிக்கிற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு அற்பமான காரியம் பொழுது நமக்கு ஆண்டு சமூகத்தில் ஒரு மனுஷன் சாப்பிட்டு இந்த சாப்பாடு அது என்ன சொன்னால் உணவாக போய் அது கழிவாக மாறுது. இந்த கழிவு கூட அந்த பாளையத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா இவர் என்ன செய்வாராம்? பாளையத்தில் உலா வருவாராம். தம் ஜனங்களை காக்கிற தேவன், பரிசுத்தமுள்ள தேவன் தம் ஜனங்களை காக்க முடியாது உலா வருகிற பொழுது அங்கே அசுசி தோன்றி அவர் அந்த இடத்தையும் அவங்களே விருத்திடக்கூடாது. அதனால்
நீ வெளியே போன என்ன செய்யணும்? ஆமாம், அவுட் சைடு சொல்லுவாங்க, மோசம் போகிறது சொல்லுவாங்க. இதெல்லாம் பாளையத்துக்கு புறமே போய் இங்கே உள்ளே இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு தூரம் இறங்கி வந்து என்னென்ன காரியத்தில் பேசுகிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் இப்போது புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வர்றார். நமக்கு கடைசி கொஞ்ச நேரத்தில் தான் நம்ம தியானத்துக்கு நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது அவர் சொல்கிறார் 18 அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில், என் நாமத்தில் அல்லேலூயா. இப்போ எங்கே வந்துட்டாரு? முதல்ல எங்கே இருந்தார்? தூரத்தில் நின்று அக்கினி சுவாலையில் இருந்தவர். பரிசுத்த பூமி, அந்த பூமி நீ செருப்பு கூட போடானார். இப்போ என்ன செஞ்சிட்டார்னா பாளையத்துக்கு நடுவில் கூடாரத்துக்கு வரேன்னு சொன்னார். கூடாரத்துக்கு வந்துட்டார். இப்போ என்ன சொன்னார்? பாளையத்துக்குள்ளே வந்துட்டார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது பாளையத்தில் ஒரு வீட்டில் அல்லது ஒரு கட்டியிருக்க வீட்டில் 2 பேர் கூடி ஜெபிக்கிறாங்க, 3 பேர் கூடி ஜெபிக்கிறாங்க. ஒரு சபையாக கூடி ஜெபிக்கிறாங்க. ஒரு 100 பேர் ஜெபிக்கிறாங்க, 3 பேர் ஜெபிக்கிறாங்க, 2 பேர் ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் கூடுகிறார்கள். அப்படி கூடுகிற பொழுது அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அல்லேலூயா. வேறு யாரும் கிடையாது. மோசைக்கு சொன்னால இருக்கிறேன்னு சொன்னார்ல, அவர் தான் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன் இப்போ 2 பேர் கூடி ஜெபிச்சா போதும், அங்கே வந்துடுறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இப்படி இருந்து இன்னும் எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனம் 17 வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த தேவன் எங்கே வந்துடுறார்? இப்போது நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும். இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயம். நம்ம கடந்த வாரத்தில் சங்கீதத்தில் தியானிச்சாங்க. 11ஆம் சங்கீதத்தில் கர்த்தரோ தம்முடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ அந்த ஆலயம் இந்த பில்டிங் கிடையாதுங்க. இந்த ஆலயம் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் தான் அந்த ஆலயம். அல்லேலூயா. கர்த்தரோ தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறவர். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். ஆமென். இப்போ எங்கே வந்துட்டார்? எனக்குள்ளே வந்துட்டார், நமக்குள்ளே வந்துட்டார். சந்தோஷமாக இருக்கலாம்? ஸ்தோத்திரம். இப்போ நான் என்ன செய்யணும் தெரியுமா? பரிசுத்தமாக இருக்கும். இப்போ தான் கண்டிஷன் முடிய போகுது வசனம். லேவியராகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் 11ஆவது எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44 வாசிங்க. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். கடைசியில் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. பாளையத்துக்குள்ளே வரனாலும் சரி, பாளையத்தின் நடுவில் இருக்கிறனாலும் சரி, எங்களுக்குள்ளே வரணும், எங்களுக்கு நடுவில் வரனாலும் சரி, எங்களுக்குள்ளே இருக்கிறனாலும் சரி. இப்போ நான் எப்படிப்பட்டவனாக இருக்குனீங்கன்னா வசனம் சொல்லுது 45 2வது பதில் போட்டு பாருங்க. இல்லாட்டி முழுசாக வாசிங்க, முழுசாக வாசிங்க. நான் உங்கள் இருக்கும்படி வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர். அல்லேலூயா. இதைத்தான் 1 பேதுரு 1:15-16 வசனத்தில் வாசிக்கிறோம். பி ஹோலி பிகாஸ் ஐ ஆம் ஹோலி. நீங்கள் பரிசுத்தராக இருங்க, ஏனென்றால் நான் பரிசுத்தராக இருக்கிறேன். நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பாதபடியில் இருக்கிற தேவ பிள்ளைகள், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன நடக்க? என் பேச்சு நடை, என் கால் நடை, என்னுடைய பார்க்கிற பார்வை நடைமுறை எல்லாவற்றிலும் ஆண்டவரே
நான் உமக்கு ஏற்ற பரிசுத்தமாக வாழணும். ஆமென். இப்படித்தான் வாழணும். ஒன்றிலும் தாறுமாறு இருந்துடக்கூடாது. ஒன்றிலும் தேவனுக்கு பிடிக்காத குறைவுகள் பாவங்கள் இருந்துடவே கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய சமூகத்தில் இப்போது தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை என்ன செஞ்சிட்டார்னா பரிசுத்தத்தை அவர் குறையவே இல்லை. ஆனால் நம்மளை பரிசுத்தத்தில் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தத்தில் இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாக. எத்தனை பேர் வழங்குது? அவருக்கு ஏற்ற அவர் பரிசுத்தில் ஒரு நாள் குறையவே மாட்டார், இறங்கி வரமாட்டார். ஆனால் இப்போ நம்மளை என்ன செய்றாங்கன்னா தீட்டுகளை நீக்குங்க, அசுத்தங்களை களைஞ்சிருங்க, நடைகளை மாற்றுங்க, ஒவ்வொன்றா மாற்றி அவருக்கு ஏற்ற பரிசுத்தராய். அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாமல் வாசம் பண்ணின அவர் எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம். யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது எவருமே கர்த்தரை பார்க்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கு அசாட்டியாக பேசுவாங்க, பார்க்காட்டி என்ன, பரலோகத்துக்கு போனால் அப்புறம் பார்க்காம இருக்க முடியுமா? பரலோகத்துக்கு போகணுன்னு சொன்னாவே அவர் பார்க்கத்தானே போகிறோம், அவர்கிட்ட இருக்கத்தானே போகிறோம். அப்போது யாவரோடு நம்ம சமாதானமாக இருக்கணும், யார்ட்டையும் பகைச்சிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து பரிசுத்தமாய் வாழணும், விரும்பணும். அப்படி இருந்தால் தான், பரிசுத்தமாக இருந்தால் தான் இந்த பரிசுத்தரை காண முடியும். காண முடியும்னு என்ன அர்த்தம்? பரலோகம் போக முடியும்னு அர்த்தம். போனால் தானே பார்க்க முடியும். போகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் இதுதானே. அப்போது இந்த குவாலிஃபிகேஷன் அங்கேயும் போய் அவரை பார்க்க முடியும். ரொம்ப அசட்டையாக இருந்துடாதீங்க, ரொம்ப நிர்விசாரமாக இருந்துடாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் எப்படியாவது இந்த பரிசுத்தரை கண்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 Thessalonians 4:3 அப்புறம் 7 என்ன போட்டிருக்கு? 4ஆம் அதிகாரம் 3. அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யணும்னா நான் பரிசுத்தமாக இருக்கேன். அடுத்து தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பு பரிசுத்தத்திற்கு தான். ஸ்தோத்திரம். இப்போ தேவனாய் கர்த்தர் எல்லாத்தையும் கூட்டி கழித்து வெளிப்படுத்தின விஷயம் சொல்லும்போது 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறாரு, நம்மகிட்ட பேசுகிறாரு. 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இது எங்கேருந்து? பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம். இப்போ ஆண்டவர் எங்கே இருக்கிறாரா? மனுஷர்களிடத்திலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை தூரத்திலிருந்து பார்த்த ஆண்டவர் இப்போ அந்த மனுஷனை ரெடி பண்ணி இந்த மனுஷனுக்குள்ளேயே வாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் கர்த்தர் சொன்ன காரியங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவர் பரிசுத்தத்தில் கொஞ்சம் பேர் குறைய மாட்டார், இறங்க மாட்டார். ஆனால் பாவியான நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு அழைச்சிட்டு வந்து பரிசுத்தமாக்கி அவர் நம்ம நடுவில், நம்ம ஊர் நடுவில் இருந்து, அவர் நம்ம ஊருக்குள்ளே இருந்து, அவர் நமக்கு நடுவில், நம்ம கூட்டமாக இருக்க நமக்கு நடுவில் இருந்து இப்போ நமக்குள்ளேயே வந்து எனக்கு ஏற்ற பரிசுத்தமாக இருங்கப்பா, அப்போ தான் நீங்கள் எங்களை இனி பார்க்க முடியும், எனக்கு ஏற்ற பரிசுத்த நடங்க, அப்போ தான் ஏன் கூட இருக்க முடியும். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது தான் என் விருப்பம், என் சித்தமே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது தான். அல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பே பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. நான் மனுஷரிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. தேவன் தாமே தொடர்ந்து அவருக்கேற்ற பரிசுத்தத்தில் நம்மை நித்தமும் நடத்துவாராக. ஆமென், ஆமென். கர்த்தர்